வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய கட்டுக்கதைய உடைக்க போறோம். அது என்னன்னா, ஒரு கேலரி எப்பவுமே ஒரு கேலரி தான் சொல்றது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு டோனட்ல இருக்கிற கேலரியும் ஒரு முட்டையில இருக்கிற கேலரியும் ஒண்ணுதான். வாங்க, இதுக்குள்ள இருக்கிற உண்மைய தோண்டி எடுப்போம். இங்க பாருங்க, இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். 500 கேலரி டோனட், அதே 500 கேலரி முட்டை, ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு பதில் தெரிஞ்சிட்டா போதும், ஆரோக்கியத்தோட ஒரு பெரிய ரகசியமே உங்களுக்கு புரிஞ்சிடும். சுருக்கமா சொல்லணும்னா, பதில் ஒரு பெரிய இல்லை. ரெண்டும் ஒன்னே கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறிவியல் தப்பு கணக்குக்கு பேரு தான் சம கலோரி மாயை, இல்லனா ஐசோகலோரிக் ஃபாலசின்னு சொல்லுவாங்க. இந்த மாயையை தான் நாம இப்ப விளக்க போறோம். சரி, இந்த மாயைய எப்படி உடைக்க போறோம்னு பார்க்கலாம். 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஹார்மோன்களோட ரகசிய மொழியை புரிஞ்சுக்க போறோம். ரெண்டாவதா, நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கே நம்ம உடம்பு ஒரு வரி போடுது, அத பத்தி பார்ப்போம். மூணாவதா, ஏன் சில சாப்பாடு சாப்பிட்டதும் திரும்ப பசிக்குதுங்கிற காரணத்தை அலசுவோம். கடைசியா ஒரு தீர்ப்புக்கு வருவோம். அளவு முக்கியமா இல்ல தரம் முக்கியமா? சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நம்ம உடம்பு ஒரு கேலரி கவுண்டிங் மிஷின் கிடையாது. அது ஒரு சூப்பர் ஸ்மார்ட்டான கெமிக்கல் லேப் மாதிரி. அது நீங்க என்ன சாப்பிடுறீங்க, அதோட தரம் என்னன்னு தான் பாக்குமே தவிர, அதுல எத்தனை கேலரி இருக்குன்னு வெறும் நம்பரை பாக்காது. இங்க பாருங்க, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை. இடது பக்கம் டோனட். இது நீங்க சாப்பிட்ட உடனே இன்சுலின் சுரக்கும். இந்த இன்சுலினை நம்ம கொழுப்ப சேமிக்கிற ஹார்மோன் சொல்லலாம். ஆனா வலது பக்கம் பாருங்க, முட்டை. இத சாப்பிட்டா குளூக்ககான்கிற ஹார்மோன் சுரக்கும். இது அப்படியே உல்டா, இது கொழுப்பை எரிக்கிற ஹார்மோன். அடேங்கப்பா, பாத்தீங்களா? ஒரே கேலரி தான், ஆனா நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற வேலையே தலைகீழா இருக்கு. சரி, ஒரு டோனட் உள்ள போனதும் என்னதான் நடக்குது? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. முதல்ல சக்கரை உள்ள போகுதா, உடனே இன்சுலின் ராக்கெட் வேகத்துல எகுரும். அடுத்த செகண்டே உங்க உடம்பு அது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த கொழுப்பு எரிக்கிற வேலையை ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கு பதிலா புதுசா கொழுப்பை சேமிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். இது ஒரு சங்கிலி தொடர் வினை மாதிரி, ஒன்னு நடந்தா அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கும். இப்ப அப்படியே முட்டைக்கு வருவோம். இதோட கதை டோட்டலா வேற. புரதம் உள்ள போனதும் இன்சுலின் லேசாதான் மேல போகும். ஆனா இங்க ஹீரோ யாரு தெரியுமா? குளுக்ககான். இந்த ஹார்மோன் ஆக்டிவேட் ஆகி உடம்புல இருக்கிற கொழுப்ப கரைக்க ஆரம்பிக்கும். கூடவே போதும்பா, வயிறு நிறைஞ்சிருச்சுங்கிற சிக்னலையும் கொடுக்கும். இதுதான் அந்த மேஜிக். இத இன்னும் சிம்பிளா புரிய வைக்கணும்னா ஒரு விளக்கு உதாரணத்தை எடுத்துக்கலாம். இங்க இருக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. முட்டைங்கிறது ஒரு விளக்குல ஊத்துற சுத்தமான நெய் மாதிரி. எப்படி எரியும்? நிதானமா, நல்ல பிரகாசமா, புகை எதுவுமே இல்லாம எரியும். ஆனா டோனட், அது ஒரு கலப்படமான மண்ணெண்ணெய் மாதிரி. எரியும் தான், ஆனா ஒரே கரும்புகையும் கரியுமா தான் இருக்கும். அப்போ அந்த கலப்பட எண்ணெயில வர்ற கறி இருக்கு இல்லையா, அது வேற எதுவுமே இல்ல. அதுதான் உங்க உடம்புல சேமிக்கப்படுற தேவையற்ற கொழுப்பு. பாருங்க, 2 எரிபொருளோட கலோரி அளவு ஒன்னா இருக்கலாம், ஆனா அதோட தரம் தான் உங்க உடம்புங்கிற இன்ஜின் எவ்ளோ சுத்தமா ஓடுதுங்கிறத முடிவு பண்ணுது. சரி, வாங்க நம்மளோட அடுத்த பகுதிக்கு போலாம். இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நான் ஒன்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க சாப்பிடுற எல்லா கேலரியும் உங்க உடம்புக்கு முழுசா கிடைக்கிறதே இல்ல. என்னது, நம்ப முடியலையா? வாங்க நானே விளக்கமா சொல்றேன். ஒரு சூப்பரான விஷயம் தெரியுமா? நம்ம சாப்பிடுற சாப்பாட்ட ஜீரணம் பண்றதுக்கே நம்ம உடம்பு நிறைய சக்திய செலவு பண்ணுது. இதுக்கு சயின்ஸ்ல டயட் இன்டியூஸ்ட் தெர்மோஜெனசிஸ், இல்லைன்னா டிஐடின்னு பேரு. ஆனா நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது ஒரு செரிமான வரி மாதிரி. யோசிச்சு பாருங்க, நம்ம சம்பாதிக்கிற எல்லா பணமும் நம்ம கைக்கு வராது இல்லையா? டாக்ஸ் போகதான வரும். அதே கணக்கு தான் இங்கேயும். இந்த சார்ட்ட பாருங்க, விஷயம் பளிச்சுன்னு புரியும். இந்த உயரமான பார் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் புரோட்டீன், அதாவது புரதம். இத ஜீரணம் பண்ண நம்ம உடம்பு கிட்டத்தட்ட 20-30% சக்திய செலவு பண்ணிடுது. ஆனா கார்போஹைட்ரேட் பாருங்க, வெறும் 5-10% தான். கொழுப்புக்கா, அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, 3%க்கும் கீழே தான். அப்போ புரோட்டீன் சாப்பிடும்போது எவ்ளோ பெரிய மெட்டபாலிக் அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னு பாத்தீங்களா? இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? ஒரு புரோக்கரேஜ் கமிஷன் கணக்கா எடுத்துக்கலாம். நீங்க சாப்பிடுற கலோரிகள் உங்களுக்கு வர்ற பணம்னு ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோங்க. நீங்க சர்க்கரையிலிருந்து 1000 கேலரி சாப்பிடுறீங்கன்னு வச்சுப்போம். அது ஒரு டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மாதிரி. எந்த ஃபீஸும் கிடையாது, கமிஷனும் கிடையாது. முழு 1000 கேலரியும் உங்க அக்கவுண்ட்டுக்கு, அதாவது உங்க உடம்புக்கு அப்படியே வந்துடும். உடனே உங்க உடம்பு அதை கொழுப்பா சேமிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிளான கணக்கு. ஆனா அதே 1000 கேலரிய நீங்க புரோட்டீன்ல இருந்து எடுத்தா கதை வேற. இது ஒரு புரோக்கர் மூலமா வர்ற பணம் மாதிரி. அந்த புரோக்கர், அதாவது நம்ம செரிமான அமைப்பு, ஒரு 30% கமிஷன் எடுத்துக்கும்.
அப்போ 1000ல 300 கேலரிஸ் அந்த கமிஷனுக்கே போயிடும். உங்க உடம்புக்கு கிடைக்கிறது வெறும் 700 கேலரி தான். சும்மா யோசிச்சு பாருங்க, நீங்க எதுவும் செய்யாமலேயே 300 கேலரி எரிக்கப்படுது. இது எவ்ளோ பெரிய அட்வான்டேஜ். சரி, நம்ம 3வது பகுதிக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா? சில சாப்பாடு சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் பயங்கரமா பசிக்கும். ஏன் அப்படி நடக்குது? அதோட உண்மையான காரணத்தை இப்ப நாம கண்டுபிடிக்கலாம். நீங்க ஒரு டோனட் சாப்பிட்ட உடனே உங்க ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை ஒரு ரோலர் கோஸ்டர்ல ஏறின மாதிரி தான். சர்ருன்னு உச்சத்துக்கு போயிட்டு ஒரு 90 நிமிஷத்துல டொப்புன்னு அதல பாதாளத்துல விழும். இந்த திடீர் வீழ்ச்சி உங்க மூளைக்கே ஒரு எமர்ஜென்சி அலாரம் மாதிரி. ஐயோ, எனர்ஜி காலி, உடனே ஏதாவது சாப்பிடுன்னு ஒரு சிக்னல் அனுப்பும். இதுதான் அந்த அடக்க முடியாத தீராத பசிக்கு உண்மையான காரணம். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. சர்க்கரைய ஒரு திடீர் வெள்ள மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. புரதத்தை ஒரு மென்மையான நிதானமா பெய்யற மழை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, அந்த வித்தியாசம் எவ்ளோ தெளிவா இருக்கு. திடீர் வெள்ளம் மாதிரி வர சர்க்கரை நம்ம சிஸ்டத்தையே மூழ்கடிச்சிடும். ஆனா அந்த தண்ணி நிக்காது, எந்த பிரயோஜனமும் இல்லாம ஓடிப்போய் கடைசியில ஒரு வறட்சியை விட்டுட்டு போகும். அந்த வறட்சியை தான் நமக்கு வர்ற சோர்வும் கடுமையான பசியும். ஆனா அந்த மென்மையான மழை மாதிரி வர்ற புரதம் மெதுவா உடம்புக்குள்ள உறிஞ்சப்பட்டு நாள் முழுமைக்கும் நீடிக்கிற ஆற்றலையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும். சரி, நம்ம இப்ப இறுதி தீர்ப்புக்கு வந்தாச்சு. இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள்ல இருந்து என்ன தெரியுது? கண்ணை மூடிட்டு வெறும் கேலரி கணக்க மட்டும் பாக்குறது எவ்ளோ பெரிய தப்பு கணக்குன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நாம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? முதல்ல, உங்க கொழுப்ப கண்ட்ரோல் பண்றது வெறும் கேலரி நம்பர் இல்ல, உங்க ஹார்மோன்கள். 2வது, புரதம் மாதிரி உணவுகளுக்கு இயற்கையாவே ஒரு மெட்டபாலிக் டாக்ஸ் நன்மை இருக்கு. 3வது, உங்க பசிய தீர்மானிக்கிறது நீங்க சாப்பிடுற அளவில்ல, அதோட தரம். சோ தீர்ப்பு ரொம்பவே சிம்பிள், அளவை விட தரம் தான் முக்கியம். அப்போ நீங்க ஒரு நிலையான நல்ல ரிசல்ட் அடையணும்னா என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள், 2 விஷயம்தான். 1, இன்சுலினை ராக்கெட் மாதிரி எகிர வைக்கிற சர்க்கரை உணவுகளை குறைச்சுக்கோங்க. 2, அந்த செரிமான வரியை அதிகப்படுத்துற புரதம் மாதிரி உணவுகளை அதிகமா சேர்த்துக்கோங்க. இதுதான் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஸ்மார்ட்டான வழி. இப்போ உங்களுக்கு ஏன் எல்லா கலோரியும் ஒண்ணு இல்லைன்னு காரணம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து எப்படி இதை சரி பண்றதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? நம்மளோட பாரம்பரிய தமிழ் சாப்பாட்லயே சின்ன சின்னதா என்ன ஸ்மார்ட் மாற்றங்கள் செஞ்சு நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணலான்னு அடுத்த பகுதியில பார்க்கலாமா? உங்க பதில எதிர்பார்த்துட்டு இருக்கேன்.